எவ்வளவு கொஞ்சம் போடணும்? சீக்கிரம் ஆர்டினரி பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போடுங்க. பிரீமியம் தான் சார் இருக்கு. ஆர்டினரி 4 நாள் சப்ளை இல்ல. நினைச்சேன் இது அறிவிக்கப்படாத விலை உயர்வு இதை கஸ்டமர் மேல திணிக்கிறீங்க. ஏற்கனவே பெட்ரோல் யானை விலை குதிரை விலையா இருக்கு. இதுல பிரீமியம் தான் போடுவேன்னு சொன்னா எப்படிங்க? எனக்கு டிராஃபிக் ராமசாமி நல்லா தெரியுங்க. நான் கன்சூமர் கோர்ட்ல பாத்துக்கிறேன். இப்ப பெட்ரோல் போடணுமா வேண்டாமா சார்? ஐயோ கண்டிப்பா வேணும் மேடம். ராமசாமி சார் வீடு கேகே நகர்ல இருக்கு. கன்சூமர் கோர்ட் எக்மோர்ல இருக்கு. இதுல எங்க போறதா இருந்தாலும் கண்டிப்பா பெட்ரோல் போட்டாகணும். தயவு செஞ்சு போடுங்க மேடம். எவ்வளவுக்கு போடணும் சார்? 100 ரூபாய்க்கு போடுங்க மேடம். 0 பாத்துக்கோங்க சார். இந்தாங்க. பா சீக்கிரம்ப்பா வண்டி எடுப்பா. கீரை விக்கிறதுக்காக்கா? ஆமாமா, இந்த கீரை எல்லாம் விக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு போறோம். எவ்வளவு? 10 ரூபாமா. 8 ரூபாய் தானே? இல்லம்மா, பெரிய கட்டுமா, ஒரு குடும்பத்துக்கே சரியா இருக்குமா. ராகவி, ஒரு நிமிஷம் பாத்துக்கோ, நான் கீரையை உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். சரிக்கா. வாமா, இப்பதான் கற்பூர ஆரத்தி காட்டிட்டு இருந்தேன். கரெக்டா நீயே வந்துட்ட. நீ நினைச்ச காரியம் ஜெயம்மா. மதியோட ஜாதகம் கொடுத்தனே, மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அந்த மாப்பிள்ளை உனக்கு வேண்டாமா? நாம இன்னும் வேற நல்ல மாப்பிள்ளையா உன் பொண்ணுக்கு பார்ப்போம். ஏன் சார், நம்ம சம்பந்தம் வேண்டாங்கிற மாதிரி ஏதாவது? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. வேணாங்கிற முடிவு நான் எடுத்தது. அவனுங்க கிடக்குறானுங்க. ஏன்டா ஜாதகம் கொடுத்த நாய் போச்சு? ஏன் சார், ஒருவேளை நம்ம மதி பெருசா படிக்கலங்கிறதுக்காக இருக்குமோ? நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவங்க சரியில்லை. நான் தான் வேணான்னு முடிவு பண்ணேன். காலையிலேயே இதை உங்ககிட்ட சொல்லி சங்கடப்படுத்த வேண்டாமே, மெதுவா சொல்லிக்கலாமேன்னு இருந்தேன். அப்படியா? அவங்க நிறைய எதிர்பார்க்கறாங்கம்மா. எவ்வளவு சார் எதிர்பார்க்கறாங்க? அவங்க கேட்கறாங்கம்மா, யானையும் குதிரையும். நம்மளால முடியுமா? சும்மா சொல்லுங்க சார், முடிஞ்சதை செய்வோம். நம்ம பொண்ணுக்கு தானே செய்ய போறோம். உன்னால முடியாதுமா. அவங்க பேராசை பிடிச்சவங்க. நாம விரலுக்கு மீறி வீங்க முடியாது. அவங்க பாட்டுக்கு 20 பவுன் நகை, 1 லட்சம் ரொக்கம், 3/4 லட்சத்துல பைக்குன்னு அடுக்கிக்கிட்டே போறானுங்க. உன்னால முடியுமா? உங்களுக்கு மாப்பிள்ளை வீடு ரொம்ப நெருக்கம்னு சொன்னீங்க. ஒருவேளை பைக்கு, பணம் இல்லாம நகை மட்டும் பாதிக்கு பாதி பேசி பார்க்கலாமா? இல்லம்மா, இந்த இடமே வேண்டாம். அவங்க வெறும் நகை பணம் மட்டும் பேசினா பரவாயில்ல. ஆளுங்களே சரியில்லைம்மா. அனாவசிய பேச்செல்லாம் பேசுறாங்க. வெறும் நகை நட்டு பிரச்சனைனா நானே சொல்லியிருப்பேன். வேற என்ன சார் பிரச்சனை? சொல்லவே சங்கடமா இருக்குமா. நான் உடைச்சி சொல்ல வேணான்னு பார்த்தேன். அப்புறம் நான் ஏதோ மறைக்கிறேன்னு நீ நினைச்சிடக்கூடாது இல்லையா? நான் ஏன் சார் ஏதாவது நினைக்க போறேன்? அதுக்கு இல்லம்மா, அவங்களுக்கு வாய் நீளம். மதிக்க அப்பா இல்ல, ஒரு பொம்பளை ஒண்டிய வளர்த்த பொண்ணு, பொம்பளை வளர்ப்பு சரி வராதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்கம்மா. எனக்கு சீனு போயிடுச்சு. அட நீ ஒண்ணு, அவனுங்க கிடக்குறானுங்கம்மா அறவைக்காடு பசங்க. எனக்கு தெரிஞ்சு நாம எல்லாருமே பொம்பளை வளர்ப்பு தான். ஆம்பளை எவன் பொறுமையா வளர்க்குறான்? நகை பணம் கேட்டாங்க, அது அவங்க புத்தின்னு விட்டுடலாம். இது அனாவசிய பேச்சு இல்ல. இன்னைக்கு இதை பேசுறவங்க நாளைக்கு வேற ஏதாவது பேசிட்டு தானே இருப்பாங்க. அதனால தாமா நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல அவங்க பேராசைய பாத்தியா? வாய் கூசாம அது வேணும் இது வேணும்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க. எவன் அப்ப விட்டு துட்டு?